என்ன நீங்க தனி கார் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? நாம எல்லாம் ஒரே கார்ல போலான்னு சொல்லிட்டேனே. உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல? இல்ல ரேவதி, எனக்கு என்ன பிரச்சனை? நீங்க வந்த காரை அனுப்பிட்டீங்கல்ல? அனுப்பிட்டேன். என் வீட்டுக்காரு உன்கிட்ட பேச மாட்டாரு. கொடைக்கானல் போற வரைக்கும் உனக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போனா ஜாலியா இருக்கும்னு தான். நீ என்கிட்ட பேசவே இல்ல, அப்புறம் என்ன? வா நீ ஓட்டு மச்சான், அப்படி நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன். சரி மாமா. ரேவதி இந்தா. லெமன் எதுக்குங்க? மலையேற ஆரம்பிச்ச உடனே நீ தான் வாந்தி எடுக்க தொடங்கிடுவியே, அதுக்கு தான் இந்தா எல்லாருக்கும் கூட. ஏமா மதி, ஹில் ஸ்டேஷன்லாம் போயிருக்கியா? எல்லாம் ஓகே தானே உனக்கு? டிராவல் எனக்கு ஓகே தான். ஏங்க உங்களுக்கு வேணாமா? எனக்கா? லெமனா? எவரெஸ்ட் மலையை ஏற சொன்னாலும் ஈனு பள்ள காட்டிக்கிட்டு சர்ன்னு ஏறிடுவேன்டே. ஒரு நிமிஷம். என்னாச்சு? இங்க தண்ணி கொண்டு போங்க. பாத்து எனக்கு எனக்கு வாய் கொப்பளிங்க. தண்ணி மாமா. ஓகே வாங்க. ஓகேவா? முன் யோசனையா நமக்கு எலுமிச்சை பழம் கொடுத்தவரு அவருக்கு ஒண்ணு எடுத்துக்கலையே, பாவம். இந்த மாதிரிலாம் எனக்கு ஆகவே ஆகாது. கடையில சாப்பிட்டது செட் ஆகல, வேலையை காட்டிருச்சு. ஆமா இந்த ஹோட்டல்ல யார் சொன்னது? நான் தான். அதான் அப்படி இருக்கு. அண்ணே இந்தாங்க, இத மோந்து பார்த்தா வாந்தி வராதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. இந்தாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க எல்லாரும். டா சுரேஷுக்கு கொடு. இந்த சுரேஷ் எனக்கு முறுக்கு வேணுமா? வியூ நல்லா இருக்குல்ல? அதோ அந்த வியூ நல்லா இருக்கே, அங்க பாரு, நல்லா இருக்குல்ல? மாமாவோட சேர்ந்து நில்லு, நான் போட்டோ எடுக்கிறேன். அண்ணா சேர்ந்து நில்லு. அண்ணா அண்ணி தோள் மேல கை போடுங்க. சூப்பர் சூப்பர். ஏய் சுரேஷ் காட்டு எங்க காட்டு காட்டு. காட்டு. ஏய், இது நல்லா இருக்குங்க, நல்லா சூப்பரா வந்திருக்கு. இருக்கு. சூப்பரா இருக்கு மதி. ஏன் மச்சான் நான் போட்டோ எடுக்கிறேன். மச்சான் நீ நில்றா. மதியம் பக்கத்துல நிக்க வச்சு சேர்த்து போட்டோ எடுங்க. அழகு மதி, நீ போய் சுரேஷ் பக்கத்துல நில்லுமா. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? சேர்ந்து எங்க இருந்து வரீங்க? யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சார் நாங்க எதுவும் தப்பு பண்ணல சார், சும்மா தான் சார் உட்கார்ந்துட்டு இருந்தோம். என்ன பிரச்சனை? சார் நீங்க யார் சார்? சப் இன்ஸ்பெக்டர் சார் நாங்க இந்த ஊர்க்காரங்க சார். நாங்க ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் ஜோடியா இங்க உட்கார்ந்துகிட்டு தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்க சும்மா உட்காந்து பேசிட்டு போட்டோ தான் சார் எடுத்துட்டு இருந்தோம். போய் இவர்கிட்டயே அவங்க மாட்டணும். ஏன் மதி எப்படி சொல்ற? இவருக்கு தான் பையனும் பொண்ணும் பேசினாலே பிடிக்காது. ஒன்னு ரெண்டு பேரையும் பிரிச்சு விடுவாரு, இல்ல அந்த பையனை அடிப்பாரு. அதுவும் இல்லனா பேரண்ட்ஸ் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணுவாரு. நான் தான் காலேஜ்ல பார்த்தேனே, அதுல தானே எல்லாமே ஆரம்பிச்சது. நம்பவே கூடாத அளவுக்கு இவங்க அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? சும்மா பேசிட்டு தானே இருந்தாங்க. பேர் என்னப்பா? தினேஷ் சார். உன் பேருமா? என் பேர் ரேணுகா சார். எந்த ஊர் நீங்க? ரெண்டு பேருமே சேலம் தான் சார். ஒர்க் பண்றீங்களா படிக்கிறீங்களா? ஒர்க் பண்றோம் சார். சும்மா ஒரு டிரைவர் இல்லாம வந்தோம் சார். காலம் கெட்டு கிடக்கு. இவங்க பார்வையே சரியில்லை சார். பார்வை சரியில்லையா? என்ன சரியில்லை? நீங்க என்ன ஐ ஸ்பெஷலிஸ்டா? சார் முதல்ல இவங்களை இங்க இருந்து போக சொல்லுங்க சார். இது உங்க பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா? இல்ல சார். அப்புறம் எப்படி போக சொல்லுவீங்க? இல்ல சார், அது வந்து இங்க உட்கார்ந்து பேசக்கூடாதுனோ போட்டோஸ் எடுக்க கூடாதுனோ நீங்க சொல்ல முடியாது. உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. இது டூரிஸ்ட் பிளேஸ். யார் வேணா வருவாங்க போவாங்க. நாங்களும் தான் இவ்வளவு நேரம் போட்டோஸ் எடுத்தோம். இப்ப எங்களையும் எடுக்க கூடாதுன்னு சொல்லுவீங்களா? சார் நீங்க ஃபேமிலி சார். ஃபேமிலியோ பேச்சுலரோ உங்களை தொந்தரவு பண்ணாத வரைக்கும் உங்க யாரையும் கேள்வி கேட்க முடியாது. கிளம்புங்க. இல்ல சார், நாங்க என்ன சொல்ல வரோம்னா கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. கிளம்பு போங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். கிளம்புங்க. சரி சார். ஏன் மச்சான் போலீஸ்காரனா இருக்கிறது எவ்வளவு நல்லது பாத்தியா? எவன் கிட்ட வேணாலும் எங்க வேணாலும் நம்ம பஞ்சாயத்து பண்ணலாம். சரி நம்ம போட்டோ செஷன் ஆரம்பிக்கலாமா? நீ மதி எடுக்கவே இல்லையடா. அதெல்லாம் வேணுமாண்ணே? வேணும் தான் மதி, நீ போ. மச்சான் அப்படி தோல்ல கை போடு. சுரேஷ் வேற போஸ் சுரேஷ், கொடுங்க. அப்படி நில்லு. மதி சூப்பர். சீக்கிரம் வாங்க போலாம். என் மலர் வா மதி. சரி வாங்க போலாம். வாங்க. என் பேர் பாகிராஜ். ஹலோ சார். நாங்க சென்னையில இருந்து வரோம். ஏற்கனவே ஃபோன் பண்ணியிருந்தேன். ஓ நான் ஒர்க் பண்ற பேங்க்ல டிராவல் வவுச்சர் கொடுத்திருந்தாங்க. சார் டோட்டலா வந்து 4 கெஸ்ட் 2 ரூம்ஸ் தானே சார் சொன்னீங்க? ஆமா, வவுச்சர் 2 ரூமுக்கு தான். ஆனா நான் எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் சொல்லியிருந்தேன், அதுக்கு நான் பே பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நாங்க தங்குறதுக்கு நாங்களே பே பண்ணிக்கிறோம். அப்புறம் பே பண்றது வந்து இப்பவே பே பண்ணணுமா இல்ல செக் அவுட் அப்போ தான் பே பண்ணணும்? இல்ல சார், நீங்க செக் அவுட் டைம்ல பே பண்ணிக்கலாம். செக் இன் ப்ராசஸ்க்கு மட்டும் உங்க ஐடி ப்ரூஃப் கொடுங்க சார். செக் இன் ப்ராசஸ் பண்ணிடலாம். ஓகே. வாடா. நீங்க போயிட்டு கெஸ்டோட லக்கேஜ் எடுத்துட்டு வாங்க.